Praise the Lord. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord, God is good. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை இந்த காலை தியானத்திலே நாம் பிரவேசிப்ப தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to take part in this morning devotion. நீதிமொழிகளின் 180 தியானத்தில் இன்றைக்கு 129வது நாள். Today is 129th day among 180 devotions from Proverbs. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்து கற்றுக் கொடுத்த அவருடைய கிருபைகள், அவருடைய பாடங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the graces and the lessons that the Lord has taught us every day. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசும்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். Even today, let us be prepared in the presence of the Lord for the Lord to speak with us. Hallelujah. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. அநாதியாய் உம்மிலே மறைந்திருந்த அனந்த ஞானமதை அநாதியாய் உம்மிலே மறைந்திருந்த அனந்த ஞானமதை என்னில் விளங்கிடச் செய்யும் இக்கிருபையை எண்ணியே துதித்திடுவே. என்னில் விளங்கிட செய்யும் இக்கிருபையை எண்ணியே துதித்திடுவே. கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவே கண்டேனும் மேலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதயவை என்றும் புகழ்ந்திடுவே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய தயவை எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we thank you, Lord, this morning regarding the favor that you have rendered upon us. நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது, நிலைத்திருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. Lord, it is your grace that we are not consumed and that we remain, Lord. அநாதியாக உம்மிலே மறைந்திருந்த அந்த அனந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come to your presence that you may reveal your abundant wisdom that is hidden in your eternal life. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஞானம் தந்தால்தான் நாங்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி
நீர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுடைய மகத்துவங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்பா. Lord, only if you grant us wisdom, we will be able to connect the spiritual things with the spiritual, and also, Lord, learn your word, Father. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். Lord, let your holy name alone be magnified in everyone's உம் life. சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். Let your will be manifested in our உம்முடைய life. தயவு எங்களை தாங்கட்டும். Lord, let your favor uphold us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. மீண்டும் ஒரு முறை இந்த நீதிமொழிகள் தியானத்திலே பங்கெடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். I once again greet and welcome everyone who is taking part in this 180 devotions. நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தியானங்களில் பங்கெடுப்பது ரொம்ப சந்தோஷம். It is really happy to see you take part in this devotion every day. கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you abundantly. கர்த்தரும் நம்மை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய தெய்வீக ஆலோசனைகளை இந்த தியானங்கள் மூலமாய் கொடுக்கிறதற்காய் தேவனை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God wholeheartedly for not forsaking us but giving us daily lesson that we require. இன்றைக்கும் இந்த தியானத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். Let us continue further into this devotion. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். Proverbs chapter 5 verses 15 to 20. நீதிமொழிகள் 5:15 20 வசனங்கள். Proverbs 5:15 to 20. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. அவைகள் அந்நியருக்கு உரியவையாயிராமல் உனக்கே உரியவைகளாயிருப்பதாக. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? Drink water from your own cistern and running water from your own well. Should your fountains be dispersed abroad, streams of water in the streets, let them be only your own and not for strangers with you. Let your fountain be blessed and rejoice with the wife of your youth. As a loving deer and graceful doe, let her breast satisfy you all times and always be enraptured with her love. For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலவெளியிலே நாம் ஒரு பகுதியை தாண்டி இன்றைக்கு ஒரு புது பகுதிக்குள்ள வர்றோம். So this morning we have crossed a passage and we have entered into a new passage. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் முழுவதும் மிக முக்கியமாக உறவுகளை கையாள்றதை பற்றி அது மையமாக வைத்து பேசுகிறது. This chapter 5 of Proverbs deals with the handling of relationships. விசேஷமாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நெருங்கிய உறவு, especially the relationship, the intimate relationship a person has. நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் ரொம்ப அவசியம்தான். Relationships are very much important in our life. ஆனால் அவைகள் ரொம்ப கவனமாக செயல்படுத்தப்படணும். But we have to handle them carefully. உறவுகளால் நமக்கு எத்தனையோ நன்மைகள் வருகிறது, ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அதை நம்ம பயன்படுத்தணும். We receive many benefits through our relationships, but we should be very cautious about it. ஏனென்றால் இந்த உறவுகளுடைய வலிமை நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடக்கூடாது. Because the power or the strength of this relationship should not become a danger to us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுல நம்ம ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொன்றாய் கற்றுக்கொண்டு இப்பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எப்படி நமக்கு இருக்கிறதுல நம்ம திருப்தியா இருக்கணும்ன்றத பற்றி அவர் பேசுறாரு. So we have been learning many things in this chapter, and now from verse 15 to 20 he speaks about how to live with contentment. அதாவது ஒரு வாலிபனாக தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை சொல்லும்போது, ஏன்பா உனக்கு அந்நிய பெண்கள்லாம் உனக்கு எதுக்கு இந்த ஒழுக்கமற்ற பெண்களோட உறவு? உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த குடும்பம், உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த மனைவி, அவள் போதாதா அப்படின்னு கேட்கிறாரு. So when he counsels the young son, he says, why do you need relationship with immoral women or other women or strange women? Why do you have your family, your own wife? Is that not enough for you? 20ஆம் வசனத்துல அதுதான் சொல்றாரு அவர். That is what he says in verse 20. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன?
For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress? அப்போ இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ முதல்ல திருப்தியோட வாழ பழகு அப்படின்ற. So he says that you have to live or practice to live with contentment. இன்றைக்கு நம்ம செய்தியின் தலைப்பே இதுதான். This is the title of our sermon today. திருப்தியோடு வாழ பழக வேண்டும். Live with contentment. திருப்தியோடு வாழ பழக வேண்டும். Practice to live with contentment. நீங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். You have to understand. ஒரு மனிதனாக நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற முடியாது. So as a human being, no matter how great you are, you cannot receive everything. You cannot have everything. எல்லாவற்றையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot have everything in this world. இரண்டாவது, அப்படியே நீங்கள் பெற முயற்சி செய்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் பராமரிக்க முடியாது. So at the same time, if you have everything, you will not be able to take care of everything. Even if you have everything, you cannot handle everything. எல்லாவற்றையும் நீங்க பராமரிக்க முடியாது, கையாளவே முடியாது. You cannot handle everything. மூன்றாவது, ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் பெற்று எல்லாவற்றையும் கையாளக்கூடிய அதீத சக்தி உங்களுக்கு இருந்துட்டாலும் எல்லாவற்றையும் உங்களோட நீங்கள் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள முடியாது. So though even if you have everything and even if you have the ability to handle everything, you cannot keep everything with you forever. You cannot hold everything together. You cannot hold everything. ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி பிடிச்சு நீங்க அப்படியே கட்டி வைத்து நீங்க உங்க கையில எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருந்தா கூட you cannot be happy with everything. எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீங்க சந்தோஷமா இருந்திரலாம்னு மாத்திரம் நினைச்சிராதீங்க. Even if you can hold it with you, but you cannot be happy with everything. 4 வார்த்தை சொன்னேன். I told you 4 words. You cannot have everything. Number 1, எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்க பெற முடியாது, எல்லாவற்றையும் பெறவே முடியாது. ரெண்டாவது, you cannot handle everything. எல்லாவற்றையும் உங்களால் கையாள முடியாது. You cannot handle everything. Number 3, you cannot hold everything even if you have it. எல்லாம் பெற்றுக்கொண்டா கூட எல்லாவற்றையும் நீங்க தக்க வைக்க முடியாது. நீங்க பற்றி பிடிச்சு அதை கட்டி வைத்தும் கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க தக்க வைக்கவே முடியாது. அப்படியே நீங்க தக்க வச்சிட்டா கூட எல்லாவற்றையும் வைத்து நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. நம்முடைய தேவன் அளவிட முடியாதவர் என்பதில் சந்தேகமே இல்லை. And there is no doubt our God is a limitless God. ஆனால் மனிதனை அவர் உண்டாக்கின பொழுது மனிதனை சில அளவீடுகளோடு தான் உண்டாக்கினார் என்பது மறுக்கப்பட முடியாத சத்தியம், உண்மை. But when he created man, he created with certain limitations, which is undeniable truth. நீங்கள் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read Psalm 8:5, அங்கே சங்கீதக்காரன் மனிதனுடைய சிருஷ்டிப்பை பற்றி சொல்லும் பொழுது, here when psalmist speaks about the creation of man, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். For you have made him a little lower than the angels and you have crowned him with glory and honor. மகிமையினாலும் கரத்தினாலும் முடிசூட்டினார், சந்தேகமே இல்லை. He has crowned us with glory and honor, there is no doubt in that. ஆனால் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். But he has made us a little lower than angels. இதை தாண்டி மனிதன் கீழ்ப்படியாமையின் பாவத்தினால விழுந்து போனான் பாருங்க, இன்னும் காரியம் ரொம்ப மோசமா போச்சு. So besides this, when the man fell into sin because of disobedience, it became more worse. அதாவது மனிதனுக்கு இருந்த கனம், மரியாதை எல்லாமே அதுலயும் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. So the glory and honor that man had also reduced in that. மனைவியை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கணவனுக்கு துணையாக உண்டாக்குனாரு ஒரிஜினலா டிசைன் பண்ணும்போது. When the Lord originally designed a woman, he created her as a partner to man. helper. ஆனா பாவத்தின் விளைவு எங்க போய் நிறுத்துது அப்படின்னு கேட்டா, அதே மனைவியை ஆண்டவரே சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். But where did the consequence of sin lead to? That the man will have dominion over her. இது போப்போ மோசமா தான் போச்சு அது. So it began to deteriorate. மனுஷன் நல்லா விளங்கிக் கொள்ளணும், தான் ஒரு அளவீடோடு தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். So man has to understand that is created with certain limitations. அது நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு சில பேருக்கு தெரியாம நானே கடவுள், today நானே தேவன், இது வெளியாளுங்க சொல்லுங்க, தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க நானே தேவர் அப்படின்னு சொல்றாங்க. Today many pastors claim that they are God, they are the Lord. அப்பா மனுஷனாவே உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. See, as a human being your problem is great actually. நீயே ஆண்டவரை உண்டாக்கும் போதே டியூனை கொஞ்சம் குறைச்சுதான்
தேவ தூதர்னு சற்று சிறியவனா உண்டாக்கி இருக்கிறார். Even when God created you, He tuned you and created you lower than angels. அதுல கொடுத்த மகிமையும் கனத்தையுமே குறைச்சிட்டாரு இப்போ. So the glory and honor which He gave, then He also reduced that. நீ இந்த நிலையில உட்கார்ந்துட்டு நான் கடவுள்னு யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். Now thinking and claiming yourself to be God is greater. அது வந்து வேத அறிவு இல்லாம பேசுறவங்க நிறைய பேர் பேசுறாங்க. So people who are ignorant of the word of God only speak like that. அதனால நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். மனுஷனுக்கு வந்து ஆசை ஒன்றும் குறையாம இல்லை, எப்பவுமே அவனுக்கு ஆசை தான். So man has no limitations for desires. He is always with desires. ஆசையினால தானே எல்லாமே கெட்டு போச்சு. So that is why everything is spoiled, right? ஒழுங்கா ஆண்டவர் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வச்சிருந்தாரு. The Lord has crowned him with glory and honor. ஆனா பிசாசு வந்து அவனை வஞ்சிக்கிறான் பாருங்க. But Satan came and deceived him. ஆதியாகமம் 3:22 வாசிக்கும் போது Genesis 3:22 says, இங்க நீங்க நீங்க 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சனை என்ன? நீங்க இத சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல மாறி விடுவீர்கள். So what is the deceit of the Satan? So if you eat of this fruit you will become like gods. அவ்வளவுதான். இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் வந்து அப்படியா தேவர்களை போல மாற உனக்கு ஆசையா? சரி, அப்போ இனி நீ என்றைக்குமே நீ வந்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசியாம இருக்கும்படி அதுக்கு நான் வேலி போட்டேன், ஆண்டவர் வெளியே அனுப்பி விட்டார். So God said, you want to eat this and become like God, then I will just put a fence around it that you may not put your hand forth and take it out and eat. அதனால you have to understand the reality. நீங்க இருக்கிற என்ன நிலை என்பதை மனுஷன் முதல்ல புரிந்து கொள்ளணும். So man has to understand the reality. அதனால தான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த ஓமானத்தை பாருங்க, 3 வித்தியாசமான தாளந்துகளை பற்றிய அந்த ஓமானத்தை நீங்க படிச்சு பாருங்க. If you read about the talents which the Lord has told in Matthew chapter 25, நீங்கள் அதில் 5 தாலந்து பெற்ற ஒருவன், 2 தாலந்து பெற்ற ஒருவன், 1 தாலந்து பெற்ற ஒருவன் என்று வாசிக்கிறோம். We read the Lord gave 5 talents to one man, 2 talents to another, and to another he gave 1 talent. அதுல இந்த தாலந்துகளை ஏன் இப்படி வித்தியாசமா பிரித்து கொடுத்தார் அப்படின்றதுக்கு ஆண்டவர் காரணம் கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 15ஆம் வசனத்துல அவனுடைய திராணிக்கு தக்கதாக தான் கொடுத்தாராம். So the reason why the Lord gave them talents in this way is found in verse 15, that he gave them each according to his own ability. அப்ப தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருவனுடைய திராணி என்ன, அளவு என்னன்னு தெரியும். So the Lord knows what is the ability, what is the capacity of a person. அதனால மனுஷன் வந்து இந்த பிரமையில போயிடக்கூடாது, நான் அளவற்றவன் அப்படின்னு போயிடக்கூடாது. So a person or human being should not be taken away with this concept that he is limitless. தேவன் ஒருவர் தான் அளவிட முடியாதவர். Only God is limitless. மனிதனுடைய எல்லாவற்றையும் அளந்து விடலாம். But we can measure everything of man. ஏனென்றால் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். Because he was created. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், if you read Deuteronomy 16 and verse 17, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனவன் கர்த்தருடைய சந்நிதியில வெறுங்கையோட வரக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்காக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொடுக்க கொண்டு வர கடவன். Here the Lord says every man should not come empty handed, but every man shall give as he is able according to the blessing of the Lord your God. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒரே தகுதி இல்ல, எல்லாருக்கும் ஒரே திராணி இல்ல, அவனவன் கொண்டு வரணும். So the Lord knows everyone does not have the same ability and capacity. Everyone should bring it according to his ability. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய பணக்காரன் யாருன்னா தாவீது ராஜா தான். So just consider, David is the richest man in the nation of Israel. அவருடைய இருதயத்தில் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு விருப்பத்தை கொடுத்தார். The Lord gave a desire to build the temple of God in his heart. திரளான ஐஸ்வரியத்தையும் பொன்னையும் வெள்ளியும் சவதரித்து கொடுத்த தாவீதால ஒரே மனுஷனால இந்த ஆலயத்தினுடைய அத்தனை தேவைகளையும் அவனால் கொடுக்க முடியல. So David, who was able to store up all the riches and wealth in abundance, he was not able to provide all that is required for the construction of the temple. எத்தனையோ யுத்தங்களுக்கு போய் ஜெயித்து கொள்ளையடிச்சு பொன்னையும் வெள்ளியும் சேர்த்து கூட one man cannot suffice. அவனுக்கு மற்றவருடைய உதவி தேவையா இருந்தது. So though he has waged war against many nations and he has conquered and plundered from all other nations, a single man could not suffice and he needed the help of other people. அதனால தான் பாருங்க, காணிக்கை கொண்டு வரும்போது கூட சில பேர் ஏழைகள் தரித்திரர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்ற விதமாய் காணிக்கைகள் பலிகள் எல்லாம் வந்து சற்று அளவு குறைத்து கொடுக்கப்பட்டது. So that is why when you bring offerings also, since you may have these poor people and needy, the offering was also designed in such a way according to their ability. இதற்கு ஒரு உதாரணம் தான் லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். An example of this you can find in Leviticus 14 and verse 22. நீங்க அங்க பாத்தீங்கன்னா, தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது
ஒன்று பாவ நிவாரண பலிக்காக மற்றொன்று சர்வாங்க தகன பலிக்காக செலுத்தும்படி வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. He says, and 2 turtle doves or 2 young pigeons, such as he able to afford. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நமக்கு சோதனை கொடுக்கும்போது பாருங்க, Even when our temptation is given, ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:13 பாருங்க. read 1 Corinthians 10:13. வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்ல. No temptation has overtaken you except such as is common to man, but God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able. கொஞ்சம் யோசித்தீங்களா இதை நீங்க? Just think about this. கொடுக்கிறதையும் அளவோட தான் கொடுக்கிறாரு. What the Lord gives also he measures and gives. வாங்குறதையும் அளவோட தான் வாங்குறாரு. And whatever he receives also he receives with a limit. சோதனையும் அளவோட தான் கொடுக்கிறாரு. And even temptation he allows with a limit. ஏன் அப்படின்னா மனுஷனால எல்லாத்தையுமே கையாள முடியாது. It's because human being or man cannot handle everything. மனிதனுக்கென்று சில அளவீடுகள் இருக்கிறது. There is certain limitations for man. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் வந்து நாம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நமக்கு செய்க வல்லவர் என்று எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். That's why we read in Ephesians 3:20 that the Lord is able to do exceedingly abundantly above all that we ask or think. ஆனால் இப்படி நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே தேவன் செய்ய வல்லவர்னு சொன்ன அதே பவுல் தான் நீங்கள் 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும் போது போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு எழுதுறாரு. The same apostle Paul who said that the Lord is able to do exceedingly above all that we ask or think, he also said in 1 Timothy 6:6, but godliness with contentment is great gain. இந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தின் 15 முதல் 20 வசனம் நீங்க திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. அதுல மெயினான ஒரு ஜெனரல் தீம் என்னன்னு கேட்டா, எப்பா நீ கொஞ்சம் இருக்கிறதுல சந்தோஷமா இரு, உன்னுடைய ஆசைகளுக்கு கொஞ்சம் அளவு வச்சுக்கோ, உன் இன்பங்களுக்கு கொஞ்சம் அளவு இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நீ போதும் என்ற மனதுடனே வாழ்ந்துரு அப்படின்ற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் பலவிதமான உருவகங்களால் அவர் ரொம்ப உறுதிப்படுத்துறாரு. So when you read again this Proverbs 5:15-20, again and again you can see only one concept that is revolving around, that you have to live with contentment and be happy with whatever you have, be happy with the limited pleasures, limited entertainment that you have. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். They used to say a funny story. ஒரு முறை ஒருவன் வந்து அவனுக்கு ஒரு மேஜிக் லேம்ப் அவன் கையில கிடைத்ததான். Once a person got a magic lamp in his hand. மேஜிக் லேம்ப் எப்படி? அற்புத விளக்கு. சரி, விளக்கு கிடைச்சுதான். அப்போ அந்த விளக்கு அவனை பார்த்து சொல்லிச்சான், நீ 3 ஆசைகள் என்ன ஆசை கேட்டாலும், எதை நீ ஆசைப்பட்டாலும் அதை கொடுத்துட்றேன்னு சொல்லிச்சு. So that lamp said, if you ask 3 desires, I will give you whatever you ask for. அப்போ உடனே அவன் யோசித்தானா, இந்த 3 என்ன கேட்கலான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னானா, உலகத்திலேயே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வீடு எனக்கு வேணும்னு சொன்னான். So first he thought and told, I need the biggest house in this world. உடனே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வீடு அவனுக்கு கிடைத்தது. அந்த வீட்டுக்குள்ள அவன் இருந்தானா. So immediately he got a big house and he lived in that house. அப்போ உடனே அடுத்த உன்னுடைய விண்ணப்பம் என்னன்னு கேட்டுச்சான். It asked, what is your next desire? அப்போ அவன் சொன்னானா, நான் தொடுறதெல்லாம் தங்கமாயிடணும் அப்படின்னா. So he told, whatever I touch must turn gold. சரின்னு சொன்னான். எதெல்லாம் தொட்டானோ அத்தனையும் தங்கமா மாறிடுச்சு. So whatever he touched, it all turned into gold. அப்பா யோசித்தானா, இனி என்ன கேட்கறதுன்னு சொல்லி. Then he thought what to ask for. அப்போ அவன் சொன்னானா, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா. Then he told, everyone in this world must like me. இம்மீடியட்டா அவன் சாக்லேட்டா மாறிட்டானா. Instantly he turned into chocolate. ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும். There should be a limitation for a desire. அளவில்லாம நீங்க பாட்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது பிராக்டிக்கலா இட்ஸ் நாட் பாசிபிள். When you desire beyond limit, that is not practically possible. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா, அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாயிடும்னு சொல்லுவாங்க. That's what they used to say, too much of anything is good for nothing. இது தேவனிடத்திலிருந்து வர ஆசை கிடையாது. This is not a desire that comes from God. 1 யோவான் 2:16 வாசிக்கும்போது, If you read 1 John 2:16, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்னு போட்டிருக்கு. For all that is in the world, the lust of the flesh and the lust of the eyes and the pride of life is not of the Father but is of the world. நமக்கு இந்த இச்சையிலிருந்து ஒரு விடுதலை வரணும். We need a deliverance from this lust. பேராசையிலிருந்து ஒரு விடுதலை வரணும். We need a deliverance from greed. நமக்கு என்ன வேணும்னா covetousness இல்ல,
நமக்கு இச்சை அல்ல, நமக்கு போதுமென்ற ஒரு மனது நமக்கு தேவை. We should not have this covetousness, but a heart of contentment. சாலமோன் தன் கண் கண்ட ஒன்றையுமே அவர் விட்டு வைக்கலன்னு சொன்னாரு. We read that Solomon never spared anything whichever he saw. ஆனா அதோட முடிவு வந்து ரொம்ப சந்தோஷமா இல்ல. But the end was not happy one. அது நன்மையா முடியல. It did not end good. அவனுடைய சந்ததிகள் மேல ஒரு மிகப்பெரிய பழுவை அவன் வைத்து விட்டு போனான். He laid a great burden upon his generation. நமக்கு அநேக காரியங்களை பார்க்கவும் அறியவும் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். We may have chances to see many things and know many things. ஆனா நமக்கு ஒன்று தெரியணும், நான் ஒரு அளவீடு உள்ள மனுஷன், என்னால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் என்னால் கையாள முடியாது, எல்லாவற்றையும் என்னை பற்றி பிடிக்க முடியாது, எல்லாவற்றாலும் நான் சந்தோஷம் அடைய முடியாது. But we should know and have an understanding. I am a man of limitations. I cannot have everything. I cannot handle everything. I cannot hold everything. I cannot be happy with everything. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இந்த Lord. covetousness அல்லது இந்த இச்சை அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நான் விளக்கம் தேடினேன், எப்படி இதை விளக்குறது அப்படின்னு. I searched for an explanation to explain this word And covetousness. then I found out that it's a combination of 4 important thoughts. 4 விதமான சத்தியங்கள், தத்துவங்களினுடைய ஒரு காம்பினேஷன் நான் பார்த்தேன். என்ன காம்பினேஷன் எழுதி கொள்ளுங்க. இட்ஸ் a combination of wrong motive, using wrong methods, asking it at the wrong moment, and seeking it in wrong measure. 4 M's. wrong motive, தவறான நோக்கம் உள்ள ஒரு காரியத்தை கேட்கறது. ரெண்டாவது யூசிங் ராங் மெத்தட்ஸ், தவறான விதத்தில் அதை பெறணும்னு ஆசைப்படுறது. மூணாவது அட் த ராங் மோமெண்ட், தவறான நேரத்தில் அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நாலாவது தவறான அளவில் அது என்ன வந்து சேரணும்னு நினைக்கிறது. இது 4மே ரொம்ப ஆபத்தானது. All these 4 are very dangerous. இதை 4ஐயும் கம்பைன் பண்ணீங்கன்னா அதோட விளைவு வந்து இச்சை. So when you combine all these 4, that is covetousness. Motive, methods, moment and measure. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய நோக்கங்களில் கூட ஒரு அளவு தான் இருக்கணும். So even in our motives there should be some limitations. நம்ம யூஸ் பண்ற விதங்கள் கூட எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. Even our method should have limitations where we cannot use all the methods. நம்முடைய நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும். We have to wait for our moment. ஆசைப்பட்டதெல்லாம் கண்ட நேரத்துக்கு வந்து நமக்கு சேராது. You will not have or receive whatever you want at any time you want. அதே போல கேட்குற அளவெல்லாம் கிடைக்காது. And you will not receive whatever measure you want. நான் சொன்ன இந்த 4ஐயும் வந்து மொத்தமாக கம்பைன் பண்ணி இதை வந்து தயவு செய்து நீங்கள் ஆகாப் நாபோத் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் நீங்கள் கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பாருங்கள். இது நான் சொன்ன 4 வார்த்தை எங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். அது ஒரு சின்ன எக்ஸசைஸாக எடுத்துக்கிடுங்க. So if you combine all these 4 things and correlate with the incident of Ahab and Naboth, you can find it where you can correlate and connect this. Wrong motive, wrong method, wrong moment, wrong measure. இது 4மே சீர்கெட்டு போனதுனால தான் இந்த ஆகாபுடைய ஆசை, அவனுடைய இச்சை அவனுக்கு ஒரு பேர் ஆபத்தை அவன் லைஃப்ல கொண்டு வந்தது. Since these 4 things were present in the life of Ahab, this covetousness brought a great destruction in the life of him. இதெல்லாம் பார்த்து தான் இவர் சொல்றாரு, எப்பா நான் வந்து 1000 பெண்களை கல்யாணம் பண்ணேன், என்ன 1000 பெண்கள் என்னுடைய அரண்மனையில் இருந்தாங்க, அந்த புறத்தில் இருந்தாங்க. ஆனால் மகனா உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், நீ எல்லா பெண்களையும் விரும்பிடாத, உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கு, அதை மட்டும் ஆசைப்படுன்றாரு. So seeing this he says, see I had 1,000 wives in my palace, but I tell you this advice, you don't love everybody but you have your own wife. இவர் இந்த தமிழில் சொல்ல சூடுபட்ட பூனைன்னு வாங்க பாருங்க, அந்த கதை இது. So a cat that is wounded, cat that is burnt, அது சூடுபட்ட உடனே அந்த பக்கமே வராது. அதே போல தான் இவர் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நான் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல், எந்த ஒரு மெஷர் இல்லாமல் நான் பாட்டுக்கு அலைஞ்ச ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் முதிர் வயதாகும்போது அவருக்கு ஒரு பாடம் படித்தார், இதுவல்ல வாழ்க்கை. So this man lived a life of uncontrollable life, living on his own, but at the end of his life he learnt a lesson, this is not the actual life. அங்கே சொல்கிறாரு, உன் சொந்த மனைவி, உன்னுடைய சொந்த ஊற்றுக்கண், அது உனக்கு போதும். He says your own wife, your own sister, that is enough. இன்றைக்கு இந்த ஆசைகளின் கட்டுப்பாடோடு வாழுவது அப்படின்னு சொல்லும்போது சில காரியங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So today when I speak with living with contentment, I want to share few things with you. திருப்தியுடன் வாழு அப்படின்ற தலைப்பில்
இன்றைக்கு எப்படி சில காரியங்களை வந்து அளவிற்கு மிஞ்சினால் அது ஆபத்தாக முடியுன்றதை வேதத்திலிருந்து சிலதை காட்டுறேன். So today I want to show you certain things from the Bible, how too much of anything becomes dangerous for us. முதலாவது First, பிரசங்கி 2:1 பாருங்க. Ecclesiastes 2:1. 2:1 2:1. நான் என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையாய் இருந்தது. I said in my heart, come now, I will test you with mirth, therefore enjoy pleasure, but surely this also was vanity. இன்பத்தை அனுபவி என்று சொன்னாராம். He said, come and enjoy pleasure. அதாவது இந்த இன்பம் அந்த இன்பம்லாம் ஒன்றும் வகையறையே கிடையாது. ஒரு ராஜாவா உட்காந்துக்கிட்டு என்ன கேட்டாலும் அந்த இன்பம் அவருக்கு கிடைச்சிரும். So there is no differentiation of this pleasure and that pleasure. As a king, whatever he requires, he will get it. எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் சொல்றாரு, எல்லாமே என்னதா இருக்குன்னா கடைசியில் மாயை. Having received everything, he says, everything is vanity. மாயை. Everything is vanity. எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது, Right on the first point. too much fun is dangerous. அளவிற்கு அதிகமான இன்பம் ரொம்ப ஆபத்தானது. Too much fun is dangerous. நமக்கு இருக்கும் சந்தோஷங்களை கூட நாம் ஒரு அளவீடோடு நாம் கையாள்வது பெறுவது நல்லது. So it is always good to receive the fun and the pleasure that we have with limitations. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, If you read Deuteronomy 17 and verse 17, அங்கே இஸ்ரவேலிலே ராஜாக்கள் எழும்புற காலத்தில் அவங்க எச்சரிப்பா இருக்க வேண்டிய காரியத்தில் ஒன்று அவர் சொல்லுகிறாரு, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ண வேண்டாம். neither shall he multiply wives for himself, lest his heart turn away, nor shall he greatly multiply silver and gold for himself. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில வந்து இன்பங்கள் தேவைதான். We need fun and pleasures in our life. சந்தோஷம் தேவைதான். We need pleasures in our life. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கணும். But that should be with a limit. அந்த சந்தோஷத்தின் அளவீடுகளை எல்லைகளை நாம் தாண்டுவோமானால் அது நமக்கு ரொம்ப வேதனையா முடிச்சிடும். When we cross the boundaries of that fun and pleasure, that becomes dangerous. இதை தான் இந்த நீதிமொழிகள் 5:19 சொல்றாரு. This is what he says in Proverbs 5:19. உன்னுடைய சொந்த மனைவியை பற்றி பேசும்போது, when he speaks about his own wife, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடு போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுது முனை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தினால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. as a loving deer and a graceful doe, let her breast satisfy you at all times and always be enraptured with her love. அதை எச்சரிப்பாருப்பா, உனக்கு ஆண்டவர் கொடுத்த மனைவி போதும், அவள்கிட்ட நீ சந்தோஷமா இருக்கிறல்ல அது போதும், அதற்கு மிஞ்சி ஒரு சந்தோஷத்தை தேடாத. So you be careful, you have a wife and you are happy with her, so you don't seek any pleasure or joy beyond that. நான் சொல்லுவேன், இந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து வெறும் கணவன் மனைவிக்குள்ள மாத்திரம் இல்லை, எல்லா பகுதியிலும் இதே பிரின்சிபிள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். So when I say this fun of pleasure, this is not only in the relationship of husband and wife, but this principle ought to be followed in all the relationships. நான் சொல்லுவேன், ஈவன் ஆகாரத்துல கூட இந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். Actually, even in food we need this restriction. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ம கவனிச்சிருக்கோம்ல, நீ வந்து ஒரு இடத்துல விருந்துக்கு போகும்போது தொண்டையில கத்திய வைன்னு போட்டிருக்கு. So the word which the Lord said, when you go for a feast, you have to place your knife in your neck. throat put a knife in your throat. நீங்கள் சங்கீதம் 78:18 வாசிக்கும் போது, if you read Psalm 78:18, தேவன் வந்து ஒழுங்கா உங்களுக்கு மன்னா கொடுத்துட்டு இருந்தாரு 40 வருஷமா. the Lord has been giving you manna for 40 years. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, இப்போ தங்களுடைய இச்சையின் நிமித்தம் என்ன செய்தாங்கன்னா அவங்க போஜனத்தை கேட்டாங்க. But now they tempted God by asking meat. அதனால தேவனை பரீட்சை பார்த்தார்கள். And therefore they tempted God. முடிவை பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரத்திலேயே அவங்க எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். But the end is they were killed in the wilderness. நீங்க 106ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது இதே வார்த்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்கு. If you read Psalm 106 and verse 14, the same thing is written in different way. அதாவது தமிழ்ல வந்து வனாந்திரத்தில் இச்சையுள்ளவர்களாகின்னு போட்டிருக்கு, ஆனா தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து they lusted exceedingly in the wilderness னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது அளவிற்கு அதிகமாக அவர்கள் என்ன செய்தாங்கன்னா வனாந்திரத்தில் இச்சித்தார்கள். They lusted exceedingly in the wilderness. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of the Lord. இவங்க இச்சையினால காடைகளை வாங்கிட்டாங்க. So by lusting they received quails. ஆனா தயவு செய்து 105ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம் பாருங்க. But read Psalm 105 verse 40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார்.
They asked, and he brought quails வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். and satisfied them with the bread of heaven. திருப்தி எங்க இருந்து வந்துச்சு? Where did they receive the satisfaction? காடையில இருந்து வரல. Not from the quails. உண்மையான திருப்தி எங்க இருந்து வருதுன்னா வானத்துல இருந்து அப்பத்தினால தான். The real satisfaction came from the bread of heaven. ஆனா இவங்களுக்கு திருப்தியை விட்டுட்டு இன்னும் அதிகம் தேவை. But they need more than the satisfaction. அதை கேட்கும்போது தான் பிரச்சனை வந்தது. Only then they had a problem. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல திருப்தி உள்ளவர்களாக அளவிற்கு மிஞ்சின சந்தோஷங்கள்ல நம்ம கால் வைக்காம இருக்கிறது நல்லது. So even in our life, we should be content with what God has given, and we should not go into things beyond a limit. அதனால தான் இயேசு ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது அன்றன்றுள்ள அப்பத்தை இன்றைக்கு எங்களுடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று சொன்னார். That is why when Jesus taught to how to pray, he said, "Give us today our daily bread." கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால நாம நம்முடைய இன்பங்கள்ல கூட ஒரு கட்டுப்பாடை வைப்பது நல்லது. So it is always good to have a limitation in our fun. அளவிற்கு அதிகமான இன்பங்கள் நமக்கு துன்பமாக முடியும். Too much of fun and pleasure will end in sorrow. ரெண்டாவது ஒன்று கவனிங்க. The second one, அளவிற்கு உள்ள இருக்க வேண்டியது ரெண்டாவது என்னன்னா ஆதியாகமம் 11:4. the second one, Genesis 11:4. ஆதியாகமம் 11:4. Genesis 11:4. இங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா கூட்டம் கூடி ஒரு யோசனை பண்றாங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அழாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். And they said, "Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth." கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. Glory be to the name of the Lord. செகண்ட், ஃபர்ஸ்ட் சொன்ன too much fun is dangerous. Number 2, too much fame is also very dangerous. அளவிற்கு அதிகமான பிரபலமும் பேரும் புகழும் ரொம்ப ஆபத்தானது. Too much fame is also dangerous. இங்க இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினவங்க எதுக்காக கட்டினாங்கன்னா ஏதோ வாசம் பண்ற கட்டினேன் தங்குறது கட்டினேன்னா பரவாயில்ல. அவங்க கட்டினது நோக்கம் என்னன்னா நமக்கு பூமி எங்கும் இவங்களுக்கு பேர் வேணுமா. So here, the people who constructed or built this tower, the reason why they built was not to live in, but they need a name all over the world. உலகம் முழுவதிலும் இவங்களுக்கு பேர் வரணுமா. They need a name and a fame all over the world. நான் அன்றைக்கும் சொல்லுவேன் இன்றைக்கும் சொல்லுவேன், எந்த காரியத்துக்கு நீங்க பூமி எங்கும் பேர் வாங்கணும்னு நீங்க திட்டம் பண்ணி செய்தாலும் கண்டிப்பா அந்த முயற்சியின் முடிவு நீங்க சிதறி போவீங்க. So I tell you, even today and also in those days, whichever thing you start to bring a name from all over the world, so that will be totally scattered. நான் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. You have to listen carefully to the word. நம்ம எல்லாருக்கும் நல்ல பெயரும் புகழும் தேவை என்பது சந்தேகமே இல்லை. So it is no doubt we all need good fame and name. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். Even when the Lord blessed Abraham, he said, "I will make your name great." உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்னார். So he said, "I will make your name great and popular." ஆனா பூமி எங்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவனுக்கு மட்டும்தான். But the name and fame all over the world is only for God. Oh Lord, how majestic is your name in all the earth என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் பூமி மீதெங்கும் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமி எங்கும் பேர் பெற வேண்டிய ஒரே இடம் தேவனுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல மனுஷன் போய் உட்கார்ந்தான் அவனுக்கு பெரிய ஆபத்து. So it is only God who should receive the name and fame all over the world. If man tried to sit there, that is a great danger. இன்றைக்கு வரை நான் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எந்த அரசாங்கம் எந்த ஒரு தலைவன் தன்னுடைய நாடு உலகமெங்கும் புகழ் பெறணும்னு சொல்லி அவன் எதை ஒன்று செய்தாலும் அதனுடைய முடிவு அவன் மிகப்பெரிய ஒரு தீங்குக்குள்ள போயிடுவான். Just consider any ruler or any nation which try to get fame all over the world, that always end in a great danger. நம்முடைய கனமும் மரியாதையும் புகழும் ஒரு அளவு தான் இருக்கணும். Our honor, fame and name should be with certain restrictions. நம்ம கட்டுப்படுத்த முடியாத அளவு ரொம்ப புகழ் வந்துருச்சுன்னா அது முடிவு ரொம்ப வேதனையா போயிடும். If you have received fame beyond restriction, then that is really dangerous. இப்படிப்பட்ட ஆசை தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து வருகிற ஆசை கிடையாது. பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற ஒரு ஆசை கிடையாது இது. So such a kind of desire is not from the Lord. The Holy Spirit doesn't give such kind of desires. யார் இதை கொடுக்கிறா? Who creates it? ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13 இருந்து 14 வாசிச்சீங்கன்னா அதோட ரகசியம் உங்களுக்கு புரியும். When you read Isaiah 14:13 to 14, you can find out the secret. இப்படிப்பட்ட ஆசையில மிதக்கிறது முதலாவது யாருன்னு சொன்னா பிசாசானவன். So it is Satan who first floats in such kind of desires. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. For thou hast said in thine heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will sit also upon the mount of the congregation in the sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. இவ்வளோ ஆசைப்பட்டவனுடைய முடிவு என்னன்னு கேட்டா, மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான். So what is the end of the person who desired so much? He was just pushed down from heaven. அதே இது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? But how will the motives or thoughts of a spiritual man? 3 வசனங்களை சொல்றேன், வேகமா எழுதிடுங்க. I will tell you 3 verses, note it down. 1 கொரிந்தியர் 15:9. 1 Corinthians 15:9. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவராய் இருக்கிறேன். When Apostle Paul says, I am the least of the apostles. எபேசியர் 3:8 பாருங்க. Ephesians 3:8. அங்கே எல்லா பரிசுத்தவான்களிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். He says, I am the very least of all the saints. 1 தீமோத்தேயு 1:15 பாருங்க. Look at 1 Timothy 1:15. பாவிகளிலே பிரதான பாவியா இருக்கிறேன். He says, I am the foremost of sinners. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்தாலும் வானபரியந்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவ தரிசனங்களை பெற்று மனுஷர் பேசக்கூடாத பரலோக பாஷையெல்லாம் கேட்ட மனுஷனா இருந்தாலும் அவரும் தன்னை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாரு. So no matter whether it is Paul or a person who was taken up to clouds, who also heard languages which beyond the human language, but he had a limitation for himself. இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்களோடு தன்னை இணையாக வைக்கல, அவர்கள் எல்லாரிலும் நான் தான் சின்னவன் சொன்னாரு. So he did not compare himself equal to the disciples of Jesus, but he said, I am the least of all of them. எல்லா பரிசுத்தவான்களிலும் ரொம்ப சிறியவன் என்று, எளியவன் என்று சொன்னார். He said, I am the least of all the saints. அதே இது பாவியில பிரதான பாவின்ட்டாரு. And at the same time, I am the foremost of sinners. தன்னுடைய புகழுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டாரு. He set a limitation to his fame. நான் சொல்லுவேன், இது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. I tell you, this is very good for us. நம்ம ரொம்ப புகழ்ச்சியும் நம்ம பெறுவதற்கு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நமக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். If we take efforts to receive too much fame, that becomes dangerous to us. நான் சொல்லுவேன், நம்மளால கையாளக்கூடிய ஒரு புகழை நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பாராட்டு தேவை, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். So we all need some certain limits of fame and appreciation. அப்ரிசியேஷன் இல்லைங்க, அப்ரிசியேஷன் கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் உற்சாகம் வரும், கொஞ்சம் முன்னால் போகணும்னு நினைக்கும். So only when we have appreciation, we will be motivated to go further. ஆனால் ஒரு அளவுக்கு மிஞ்சி போனால் நமக்கே தெரியும், தலை கொஞ்சம் கணக்குதுன்னு தெரியும். But we know when it goes beyond a limit, we know we are really it is too much on us. ஒரேடியா புகழ்ந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப ஆபத்து. So too much of appreciation is also dangerous. அப்போ நம்ம அது என்ன பண்ணணும்னா, ஒன்று அதை நம்ம நிராகரிச்சிடணும். Either we have to reject it, அப்படி இல்லைன்னா அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் கொண்டு கொட்டி நம்ம தாழ்த்திடணும். otherwise we have to pour it at the feet of God and humble ourselves. ஒரு தேவ மனுஷன் இப்படி செய்வாராம். A man of God used to do பெரிய this. எழுப்புதல் பிரசங்கியார், எனக்கு பெரிய பேர் எனக்கு உடனே ஞாபகம் வர மாட்டேங்குது. I don't remember the name of that pastor. He is a great revival. அவருடைய பிரசங்கங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு, புகழ்ச்சி, ஒரு வரவேற்பு இருக்குமா. So there will be great welcome and great fame for his preaching itself. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரா, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அந்த அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்குமா, அந்த அறையில் போய் முழங்கால போயிட்டு சொல்லுவாராம், ஆண்டவரே இந்த கிரீடம் எல்லாம் என்னுடையது இல்லை, உம்முடையது, அது எல்லாத்தையும் உம்முடைய சிங்காசனத்தில் நான் வச்சிடுறேன்னு சொல்லுவாராம். So after his preaching, he will go to the room that is beside that stage and he will pray saying, Lord, I give all this crown at your feet, it all belongs to you and it's not mine, and he will pray, it seems. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. சைனா தேசத்தில் உலக புகழ் பெற்ற ஒரு ஊழியத்தை, மிக பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை செய்தவர் ஹட்சன் டெய்லர் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன். So there was a man of God named Hudson Taylor who did a great ministry for God in China. அவர் ஒரு முறை மெல்பர்ன் என்று சொல்லுகிற ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்பர்னில் ஒரு பெரிய பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சில் அவரை பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைத்திருந்தார். So once he has been invited to speak at a large Presbyterian church in Melbourne. அப்போது அந்த சபையினுடைய போதகர் இந்த ஹட்சன் டெய்லர் என்கிற அந்த மிஷனரியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய விளக்கத்தையும் ஒரு பெரிய முன்னுரையும் சொன்னாராம். we have our illustrious guest ன்னு சொன்னாராம். ரொம்ப அருமையான ஒரு பிரசங்கியார் சொல்லி புகழ்ந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். So when the pastor of the church introduced this Hudson Taylor, he introduced him saying that he is our illustrious guest and praised him and appreciated him. இப்போ இதை சொல்லி முடிச்ச உடனே ஹட்சன் டெய்லர் மேடைக்கு வந்தார். So Hudson Taylor then came to the stage. ஒரு நிமிடம் அமைதியா இருந்தாராம். He remained calm for a moment. அமைதியா இருந்துட்டு சொன்னாராம், dear friends, I am the little servant of an illustrious master. ஒரு மிகப்பெரிய எஜமானுடைய ஒரு சிறிய சேவகன் நான் என்று சொன்னார். He said, dear friends, I am the little servant of an illustrious master.
என்ன தேவ மனிதனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு பாருங்க. See how was the heart of this man of God? அவங்களுக்கு தெரியும் அளவுக்கு மிஞ்சின மகிமை நமக்கு தகுந்ததல்ல. They know too much fame is not deserved for இன்னைக்கு us. நிறைய பேர் வந்து தங்க பேரை சொல்லலை, தங்க பேரை குறிப்பிடலைன்றதுக்கு என்ன கோவம் வந்துடுது. Today many people become angry when their name is not mentioned. வேடிக்கையாக ஒரு கதையை அப்பா சொல்லுவாங்க. Father used to say a funny story. ஒரு முறை ஒரு அம்மா சாட்சி சொல்ல வந்ததான். Once a woman came to give a testimony. அப்போ அந்த அம்மா சொன்னதான், நான் 3 வாரமா ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். So I've been sick for 3 weeks. எல்லாரும் எனக்கா நீங்க ஜெபம் பண்ணீங்க, And everyone prayed for me. கர்த்தர் படுத்த படுக்கையா இருந்து என்னை உயிர்ப்பித்து என்னை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு சொன்னாங்க. She said, the Lord has brought me back to life who was totally bedridden, and so glory to God. பின்னால இருந்த அந்த ஊழியர் வந்து சொன்னாங்க, வாமா எங்க இப்படி ஒழுங்கா சொல்லு சாட்சியை, ஒழுங்கா சாட்சி சொல்லு. The pastor at the back, he said, see what you are saying, say the testimony properly. நமக்கு என்னன்னு புரியல. She could not understand what அப்ப is that. சொன்னாங்களாம், எனக்கு திரும்ப இந்தம்மா ஆண்டருக்கு எனக்கு ரொம்ப வியாதியா இருந்தேன், படுத்த படுக்கையா இருந்தேன், நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணீங்க, உங்க எல்லாருக்கும் நன்றி, கர்த்தர் வந்து எனக்கு சுகம் கொடுத்தார். She repeated again, see I was sick and bedridden, and you all prayed for me, and the Lord healed me, so all glory to God. அது சொல்லிட்டு இறங்கி வாமா எங்கம்மா போற, ஒழுங்கா சொல்லு. Again he called her, see where are you going, say the testimony properly. அப்போ இந்த அம்மாக்கு ஒன்றும் புரியல. So she did not understand again. 3வது முறை சொல்லிச்சான், The third time she said, ரொம்ப உடம்பு முடியாம படுத்த படுக்கையா கிடந்தேன், I was sick and bedridden, நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்க, you all prayed for me. நம்ம பாஸ்டர் ஐயா கூட எனக்காக ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, Even our pastor prayed for me very earnestly, ஆண்டவர் கிருபையா என்னை சுகமாக்க. and the Lord graciously healed me. அந்த பாஸ்டர் போ போ போய் உட்கார். Then pastor said, go and sit now. இப்போ என்ன பிரச்சனை அவருக்கு? What is the problem now? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருக்கும். So you would have understood the problem now. நிறைய பேருக்கு தங்க பெயர், தங்களுடைய புகழ், தங்களுடைய மகத்துவம் வெளியே வரணும். அது வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். Many people want their name, their fame to be manifested, otherwise அது they அங்க அச்சில் இருக்கணும். that should be etched there. அது இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. Otherwise that's a big problem. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பெரிய சண்டே நடந்துச்சு கல்யாணத்துல. I've been to a wedding, there was a big fight there. என்ன சண்டை தெரியுமா? Now what is a fight? ஸ்டேஜில் பின்னால பொண்ணுடைய பெயரை மேலே போட்டாங்க, பையனுடைய பெயரை கீழே போட்டாங்க. So they have stuck the bride's name first, and then below that is the groom's name. So and so wed so and so. பொண்ணு பேர் மேலே போயிடுச்சு, பையன் பேர் கீழே வந்துருச்சு. அடிதடிங்க. The bride's name was first mentioned, and then the groom's name, and that's why there was a great fight there. ஏன்னா அவர் பேர் மேலே இருக்கணுமா? It's because his name should be up itself. அது வாழ்ந்து பேர் வாங்குறது வேற. So living and getting a fame is different. அந்த தெர்மோகால்ல கட் பண்ணி வச்ச ஒரு பேருக்கு அவன் முடிச்சவன உடைச்சு போட போறான், அந்த பேருக்கு சண்டை. But just for the thermocol name, there's a big fight there. எனக்கு அந்த பட்டம் கொடுக்கல, They did not give me the title. எனக்கு அந்த புகழ் கொடுக்கல. They did not give me that fame. நான் சொல்லுவேன், too much of fame is very very dangerous. It's not good. யோவான் சொன்ன பிரின்சிபல் ரொம்ப நல்ல பிரின்சிபல். யோவான் ஸ்நானகன், The principle of John the Baptist is very nice. நான் சிறுகணும் அவர் பெருகணும். Let me decrease and let him increase. அவர் எவ்வளவுனா பெருகிட்டே போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Let him increase how much he want. There is no நான் problem. வந்து எவ்வளவு சிறுகிறனோ அவ்வளவு நல்லது. But the more I decrease myself is more good for நான் me. எப்பொழுதும் சொல்றது திரும்ப சொல்றேன். I repeat it again. ஏசு சொன்னாரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். Jesus said, he who humbles himself shall be exalted, he who exalts himself shall be humbled. அப்போ இதுல ஒரு பிரின்சிபல் படிச்சுக்கிடுங்க. You have to learn a principle here. தாழ்த்துற வேலையை நாம எடுத்துக்கிட்டோம்னா உயர்த்துற வேலையை கர்த்தர் எடுத்துக்குவாரு. So if we take the work or task of humiliating ourselves, the Lord will humbling ourselves, the Lord will exalt us. God will take the job of exalting us. உயர்த்துற வேலையை நாம எடுத்தோம்னா தாழ்த்துற வேலையை கர்த்தர் எடுத்துருவாரு. If we take the job of exalting us, then the Lord will take the job of humbling us. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவாரானால் யாரும் அவனை தாழ்த்த முடியாது. If the Lord exalts a person, no one can humble him. அதே வழியில கர்த்தர் ஒரு மனுஷனை தாழ்த்திட்டாரு, அவன் என்ன உயிர் கொடுத்து வேலை செஞ்சாலும் மேலே வர முடியாது. At the same time, if the Lord humbles a person, no one can exalt him. எப்பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், எப்பா இந்த புகழ் போதும்பா, இந்த பாராட்டு போதும்பா,
இதுக்கு ரொம்ப கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கு, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு நாமளே என்ன பண்ணோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது. So it is always good for us to restrict the fame and the name and the appreciation that we receive as saying that this is enough. அதை கொண்டு போய் தேவனுடைய பாதத்தில் வச்சு பலிபீடத்தில் நம்ம வச்சுட்டு, ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் புகழும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே உண்டாவதாக. We have to place that at the feet of the Lord Jesus and also upon his altar and say, Lord, all glory, honor, and praise be to you alone, Lord. முதலாவது சொன்னேன், too much fun is dangerous. அதிகப்படியான இன்பங்கள் ஆபத்தானது. First, too much fun is dangerous. ரெண்டாவது சொன்னேன், too much fame is dangerous. ரொம்ப அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி, பிரபலம் ரொம்ப ஆபத்தானது. Second, I told you too much fame is dangerous. பிரபலத்தில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். So you must be very careful about your fame as well. மூன்றாவது ஒன்று இருக்கு, The third one, பிரசங்கி 1:18. Ecclesiastes 1:18. அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். In much wisdom is much grief. He who increases knowledge increases sorrow. The third thing, அளவுக்கு மிஞ்சி போகக்கூடாது. மூணாவது too much familiarity with things is dangerous. காரியங்களை பற்றி ரொம்ப தெரிந்து கொள்வதும் ஆபத்து. Too much familiarity is also dangerous. ஞானம் நமக்கு தேவை, புத்தி நமக்கு தேவை. We need wisdom and understanding. நாம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். We have already learned about this. அதாவது நீங்கள் நீதிமொழிகள் 16:16 வாசிக்கும் போது, If you read Proverbs 16:16, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. how much better it is to get wisdom than gold and to get understanding rather to be chosen than silver. அறிவு நல்லதுதான், புத்தியும் நல்லதுதான், ஞானமும் நல்லதுதான், இல்லைன்னு சொல்லலை. So wisdom is good, knowledge is good, understanding is good. I say no to it. ஆனால் அதுவும் ஒரு அளவில் இருந்தால் ரொம்ப நல்லது. But that if that is with a limitation, then that is good. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப ரிசர்ச் பண்ணுறேன் அப்படியே ஆராய்ஞ்சு கடைஞ்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு தீவிரமாக இறங்கின நிறைய பேர் பைத்தியமாக தான் திரும்பி வந்திருக்காங்க. So have you seen people who get into too much of research, who say that I want to research more and more, they always end as fools. சில பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அதாவது தயவுசெய்து தப்பாக நினைக்கிறேன், கேள்வி கேட்குறது தப்பே கிடையாது, ஆனால் கேள்வி கேட்கணுன்னே கேள்வி கேட்குறது இருக்கு பாருங்க. They want to ask questions for the sake of asking questions. Just being discontent with answers. இருக்கிற பதில்களில் போதும் அப்படின்னாம சும்மா இன்னும் கேட்டு ஒவ்வொரு கமாக்கும் ஃபுல் ஸ்டாப்புக்கும் நீங்கள் ரொம்ப அறிவில் தேரணும்னு நினச்ச நிறைய பேர் இடறி போய் தேவனே இல்லைன்னு சொல்லி மறுதளித்தவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. There are many people who just keep on asking questions for each and everything, and at last they are offended and they have even denied God. இதானே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நடந்தது. This is what happened in Genesis chapter 3. நீங்கள் இந்த கனியை புசிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுரும், நன்மை தீமை என்னதென்று அறிந்து கொள்வீங்க, நீங்கள் தேவர்களைப் போல மாறிடுவீங்க. If you eat this fruit, your eyes will be opened and you shall be like gods, knowing all good and evil. இருந்ததும் போச்சு. So even they lost whatever they had. பரிதாப நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. They were pushed to a pathetic situation. யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்தா, John 16:12 says, அங்கே இயேசு சொன்னார், நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிறைய காரியங்கள் நிறைய இருக்கு, ஆனால் நீங்கள் அதை இப்பொழுது தாங்கிக்க மாட்டீங்கன்னாரு. Jesus said, I have yet many things to say unto you, but you cannot bear them now. என்னது, நிறைய சொல்ல முடியும், I can tell you more, தாங்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லைப்பா. but you don't have ability. உன் ஞானத்தை வச்சுக்கிட்டு உன் சின்ன மூளையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீ தாங்கிக்க முடியாது, அவ்வளோ ஆழங்கள் அதில் இருக்கு. It is so deep that you cannot bear it with your little brain and little wisdom. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பெரிய ஞானின்னு சில பேர் நினைக்கிறோம். We consider ourselves to be great wise men. 1 கொரிந்தியர் 3:19 சொல்றோம். 1 Corinthians 3:19 says, மனுஷ ஞானம் அல்லது உலகத்தினுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக தான் இருக்கான். For the wisdom of this world is foolishness with God. எப்படி? How it is? நம்ம எடுத்துட்டு போய் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ தெரியும், இவ்வளோ அறிவு இருக்கு, எல்லாம் பட்டியல் போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா ஆண்டதுக்கு பைத்தியமாக தெரியுமா அது? If you take all your qualification, education and you say, see, I have studied so much, but it will be appear like a foolishness to God. எப்படி ஒரு குழந்தை
26 ஆல்பபெட்டை இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்பிச்சுட்டு என்ன நினைக்குதுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜே எனக்கு கரைச்சு குடிச்சிட்டேன்ற எண்ணத்தில் அது இருக்கு. Like how a child, after learning all the 26 alphabets of English, it comes and says to you and says that it has known everything in English. அதை பார்த்துட்டு பெற்றோர் என்ன சூப்பர் சூப்பர், எதுக்கு சூப்பர் சொல்கிறோம்? So parents also appreciate saying very super. என் பிள்ளை என்ன மாதிரி படிச்சிருச்சு. See how much my child has learned. ஆனால் நமக்கு உள் மனசில் இதை போய் பெரிய படிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்போம். But we will have in our inner mind and heart, see, they consider this to be a great education. நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய எல்லா பட்டங்கள், அறிவு, ஞானம், ரிசர்ச்சு, நம்ம பிரசங்கம், அப்பா என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்தேன், ஆண்டவர் மேலே திருப்பார், இதெல்லாம் எனக்கு பைத்தியமா இருக்கப்பா அப்படின்னு. Looking at our education, our titles and our sermons, the points that we prepare, the Lord will laugh from above saying, see, these all appear to be foolishness to me. நம்முடைய ஃபெமிலியாரிட்டி, நாம் அறிந்து கொள்ளுகிற காரியங்களை கூட ஒரு போதும் என்ற மனதோடு இருக்கிறது நல்லது. So it is always good to be content with the familiarity, the things that you name. நீங்கள் எபேசியர் 5:12 வாசிப்பீர்களானால், If you read Ephesians 5:12, அவர் சொல்லுவாரு, சில காரியங்கள் அவங்க ஒளிப்படத்தில் செய்கிற கிரியைகளை சொல்லுகிறது கூட அவலட்சணமா இருக்குன்னு சொல்லுவாரு. for it is a shame even to speak of those things which are done of them in secret. அதாவது எல்லா ஆழங்களையும் ஆராய்ஞ்சு பார்ப்பேன், எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொள்ளுவேன்றது நமக்கு நல்லது இல்லை. So it's not good to say that I will research all the secret and all the deeper things. எல்லாவற்றையும் விலாவாரியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கையே சிலது இருள்ல போயிடும். கேர்ஃபுல்லா இருக்கணும். Sometimes the life of people who want to learn and research everything will end in darkness. சில பேர் சாத்தானின் ஆழங்களை படிக்கிறேன்னு கேர்ஃபுல்லா இருக்கணும். Some people want to learn about the depths of Satan. You should be very careful. நீங்க we should know that we don't know everything. We cannot get to everything. எல்லா இடத்துக்கும் நம்ம போய்ட முடியாது. We cannot get into everything. நம்மை நாம தற்காத்து கொள்வது ரொம்ப முக்கியம். It is always good for us to safeguard ourselves. ஒருவர் இந்த தீ அணைப்பு வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர பயிற்சி எல்லாம் கொடுக்கப்படுது. So when you see these firemen, firefighters, they are trained very much in that. அவங்களுக்கு தீயை பற்றி அது எப்படி எரியும், எப்படி அதை காப்பாற்றணும் எல்லாமே தெரியும். So they know how this fire accident will occur, how are they supposed to take care in that situation. ஆனா அவங்களுக்கு இன்னொன்னும் தெரியும், எது நம்முடைய எல்லைன்னு தெரியும். They also know what is their boundary. என்னதான் பயிற்சி பெற்றிருந்தாலும் ஒரு அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அதுக்குள்ள போக கூடாது. ஏன்னா போனா உயிரோட அவங்க வெளியே வர மாட்டாங்க. No matter how much they are trained, they cannot go beyond a limit or a boundary, because beyond that they will not return back alive. அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் தான் தர்றாரு. It is God who gives us wisdom and knowledge. ஆனா அதை கூட அறிஞ்சுக்கிறதுலயும் ஞானம் அடைகிறதுலயும் ஒரு அளவு நமக்கு இருக்கணும். இது போதும் அப்படின்னு தெரியணும். But we should have a contentment, even that familiarity to know things. சங்கீதம் 131:1. Psalm 131:1. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. Lord, my heart is not haughty, nor mine eye is lofty, neither do I exercise myself in great matters or in things too high for me. அப்போ சில காரியங்கள் இருக்கு, நமக்கு மிஞ்சின கருமங்கள் இருக்கு, மிஞ்சின காரியங்கள். There are certain things which is beyond us, too high for us. பெரிய காரியங்கள்னு இருக்கு. There are certain things called great matters. அது ரொம்ப சர்வசாதாரணமா உள்ள பிளஞ்ச் பண்ணிடக்கூடாது, ரொம்ப சீக்கிரமா உள்ள முழுகிடக்கூடாது. You should not plunge into it so easily. அப்புறமா we get into spiritual oblivion, ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டத்துக்குள்ள போயிடுவோம். Or otherwise we will enter into spiritual oblivion. நமக்கு தண்ணில நீந்துறது ரொம்ப நல்லது தான், ஸ்விம்மிங் ரொம்ப நல்லது தான். Swimming is always good. கடல்ல ஸ்விம் பண்றது சில பேர் ரொம்ப விரும்பி ஸ்விம் பண்ணுவாங்க. People also like to swim in ocean seas. ஆனா உங்களுக்கு தெரியுமா, கடல்ல நீங்க ரொம்ப டீப்பா நீங்க போலாம், ஆனா ஒரு அளவுக்கு தான் உங்களுடைய உடம்பு நம்முடைய உடம்பு கடலுடைய தண்ணீர் பிரஷரை தாங்கும். அதுக்கு ஆழத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா மூளை செதறி இறந்து போயிடுவான். But you can go only to a little extent in the seas as well, because our body will be able to bear only certain amount of pressure of the sea. Otherwise beyond that you will be totally dead. உங்களுக்கு தெரியுமா, சில இடங்கள்லாம் மனுஷன் போக முடியாது. There are certain places where man cannot enter. அந்த ஆழத்தை தாண்டிட்டானா சரீரம் துண்டு துண்டா பிஞ்சு போயிடுமா. அவ்வளவு பிரஷர் இருக்குமா அதுல, வாட்டர் பிரஷர், அதனால தாங்க முடியாது. If he has crossed that depth, then his body will be scattered into pieces because the pressure of water is so much. ஞானத்துக்கும் அதே தான். The same is similar with wisdom. சில பேர் நான் ரிசர்ச் பண்றேன், கற்றுக்கொள்றேன், படிக்கிறேன். தேவனுடைய துணையோடு போங்க, அவர் உங்களை ஆழங்களுக்கு கூட்டு போட்டோம். நீங்களாம் ஆழத்தை தேடி போகாதீங்க, அதுக்கப்புறமா திரும்பி மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். So if you want to research or learn things of great deep things, then ask for God's guidance, because if you go beyond that you will be totally lost. கடைசியா ஒன்னு சொல்லிடுறேன். So last one. முதல்ல சொன்னேன், too much
ஃபன் இஸ் டேஞ்சரஸ். அளவிற்கு அதிகமான இன்பம் ரொம்ப ஆபத்தானது. ரெண்டாவது கவனிச்சோம், டூ மச் ஆஃப் ஃபேம், புகழ், பிரபலம் ஆபத்தானது. மூன்றாவது, டூ மச் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி, அளவிற்கு அதிகமான ஞானமும் அறிவும் ஆபத்தானது. ஃபோர்த், கடைசியாக எது ரொம்ப எச்சரிப்போடு கையாளப்பட வேண்டும்னு சொன்னால், லூக்கா 3:14 பாருங்க. Look at Luke 3:14. போர்ச்சேவரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அதாவது யோவான் ஸ்நானகன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். And the soldiers likewise demanded of him, saying, And what shall we do? And John the Baptist said unto them, Do violence to no man, neither accuse any falsely, and be content with your wages. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of Lord. Fourth and the most important thing, too much fortune is dangerous. அளவிற்கு அதிகமான செல்வம் ஆபத்தானது. இது உங்களுக்கு கேட்குற கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு, பட் திஸ் இஸ் த ஃபேக்ட், திஸ் இஸ் த ட்ரூத். This might be hard to accept, but this is the fact and truth. அப்பா வந்து என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள், த ஃபவுண்டர் ஆஃப் ஏசிஏ மினிஸ்ட்ரி, காலம் சென்ற பாஸ்டர் ஜி சுந்தரம், அவங்க சொல்லுவாங்களாம் அப்பாட்ட, டூ மச் மணி இஸ் அ கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவிற்கு மிஞ்சின பணம் ஒரு சாபம்னு சொல்லுவாங்களாம். என்னை பொறுத்தவரைக்கும் அது உண்மை என்று நான் நம்புகிறேன். And according to me, that is true. பாஸ்டர் வந்து சொல்லுவாங்களாம் அப்பாட்ட, அவன் சொல்லுவாங்களாம், அதாவது உனக்கு ₹1 வேணும் அப்படின்னா உங்ககிட்ட 95 பைசா தான் இருக்கணும். So pastor to say, it seems, if you need 1 rupee, you should have only 95 paise. உனக்கு ₹1 தேவை இருக்கும்போது உனக்கு ₹1 உன் கையில் இருந்துட்டா உனக்கு தலகணம் வந்துடும், நீ ஆண்டவரை தேட மாட்ட. உனக்கு 95 பைசா இருந்தா அந்த 5 பைசாவுக்காக கர்த்தரை நம்புவ, உன் பணத்தை பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்ப, நீ கொஞ்சம் தாழ்மையாக இருப்பேன்னு சொல்லுவார். If you need 1 rupee, and if you have 1 rupee, then you will have head weight and you will not consider God. But if you have only 95 paise, then you will trust God for that money and you will not have much head weight about that money. நம்ம வாழ்க்கையில் வந்து இது ரொம்ப முக்கியங்க. இது வந்து பணம் நமக்கு தேவை, செல்வம் தேவை, ஆனால் அதில் வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். But we need money and fortune in our life, but we should have limitations in that. ஏன்னா இந்த பண ஆசை மாத்திரம் ஒரு மனுஷனை பிடிச்சிருச்சுன்னா எவ்வளவு கொடுத்தாலும் அவனை திருப்தி படுத்தவே முடியாது. Because if a person is caught by this lust of money, no matter how much he is given, he will not be content. ஒரு முறை ஒரு தொழில் அதிபர் ஒரு கம்பெனிக்குள்ள, அவருடைய சொந்த கம்பெனிக்குள்ள திடீர்னு அவர் நுழைந்தாராம். ஆயிரக்கணக்கான பேர் அவர் கீழே வேலை செய்கிறாங்களாம், திடீர்னு அவருக்குள்ள நுழைந்தாராம். So a businessman entered into his own company where thousands of employees were working. அப்போ அவர் உள்ள போகும்போது அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார் அந்த அசம்பிளி லைனில். அப்போ யாரோ ஒருத்தர் பேசுகிறத அவர் கேட்டாராம். So as he was walking through the assembly line, he heard someone speaking this. எனக்கு மாத்திரம் ஒரு $100 எக்ஸ்ட்ரா இருந்தால் சம்பளத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்னு. If only I had $100 in my salary extra, I would be perfectly content. நான் ரொம்ப திருப்தியாக இருப்பேன். I would be perfectly content. இதை அந்த எம்ப்ளாயி வந்து இன்னொருத்தட்ட பேசிட்டு இருக்காரு. So this employee was sharing this with another employee. இதை கேட்டுட்டு போன அந்த ஓனர் வந்து அப்படி நின்றுட்டு அவனை கூப்பிட்டாராம். The owner who heard it, he stood there and called her. பாருப்பா, So look here. நீ திருப்தி இல்லாம வேலை செய்யறதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். So I have identified that you work without contentment. இன்னொரு $100 இருந்தா நீ திருப்தி ஆயிடுவேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். I heard that you will be content if you have $100 more. பாக்கெட்ல இருந்து $100 எடுத்து இருந்தா வச்சுக்கப்பா, திருப்தியா வேலை செய் அப்படின்ட்டு அவர் நடந்து போயிட்டார். So he took $100 from his pocket, gave it to him, and he said, "See, you work with contentment," and he left. இதை வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு அவர் கடந்து போறதுக்கு முன்னாடியே இதே எம்ப்ளாயி பக்கத்துல இருக்கவனை பார்த்து சொன்னானா, So after receiving this $100, before that employer went away, this man said to the other one, தெரியாதனமா 100ன்னு சொல்லிட்டு 200 சொல்லிருக்கலாம் போல இருக்கு. So why did I say 100? I should have told $200. என்ன தெரியுமா உண்மை, நீங்க 200 2000 சொல்லியிருந்தா கூட திருப்தின்றது வரவே வராது. So the truth is that even if you give $2,000, they will not be satisfied. ராக்ஃபெல்லர், ஜான் டி ராக்ஃபெல்லர் என்று சொல்லுகிற உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவருடைய சொந்த வார்த்தைகளில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஐ ஹாவ் மேட் மில்லியன்ஸ்
பட் தே brought me no happiness. பல கோடிகளை சம்பாதித்து விட்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. கொர்னீலியஸ் வேண்டபில்ட் என்று சொல்லுகிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் சொன்ன வார்த்தை, the care of millions is a great load, there is no pleasure in it. பல கோடிகளை சம்பாதித்து சேர்த்தது ஒரு பெரிய பாரம், அதிலே நான் இன்பம் காணவில்லை என்று சொன்னார். ஹென்ரி ஃபோர்ட் கம்பெனியினுடைய நிறுவனர் பல கோடிகளை சம்பாதித்து முடித்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் at the end of his life ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன வார்த்தை, I was happier as a boy working in the mechanic shop though we had nothing. நான் ஒரு சின்ன பையனா ஒரு மெக்கானிக் கடையில் ரொம்ப அதிகம் இல்லாவிட்டாலும் நான் வாழ்ந்த நாட்களை நான் நினச்சி பார்க்குறேன், அன்னைக்கு நான் இப்போ இருக்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு பல கோடிகளை சேர்த்த ஹென்ரி ஃபோர்டு சொன்னாராம். பண ஆசை மாத்திரம் என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு திருப்தியை தரவே தராது. This love of money will never give satisfaction to a man at any cost. ஒரு முறை ஒரு மனுஷன் ஒரு அற்புத கப்பு கண்டுபிடிச்சானா, அற்புத கப். So once a man found a magic cup. மேஜிக் கப், வித்தை செய்கிற ஒரு கப்பு. அதில் ஒரு என்ன ரூல் அப்படின்னு கேட்டால், நீ எவ்வளவு கண்ணீர் அதற்குள்ளே வடிக்கிறாயோ அத்தனையும் பேர்ல்ஸாக மாறுமா. So the greatest thing where he can find the cup is that the more the tears that he shed into that cup, that will turn into pearls. அதாவது முத்துக்களா மாறும், முத்தா மாறிடும். That will turn into pearls. அப்போ இவன் ரொம்ப ஏழையா இருந்தா கூட இவன் ஒரு நாளும் கண்ணீர் வடிச்சதே கிடையாதான். So though he was a poor man, he never shed a tear, it seems. அதனால இந்த கப்பு கிடைச்ச உடனே இவனுக்கு எதை வச்சு அழுவுறதுனே தெரியலையா. So when he found this cup, he don't know for the reason for which he should cry. ஏன்னா ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் விழுந்தாலும் உனக்கு முத்தா மாறிடும். Because every tear will turn into a pearl. அப்போ இவன் எப்படியோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அழுது கண்ணீர் சிந்தி இருக்கான். So some of you found many reasons and he began to cry and he began to shed tears. ஒவ்வொண்ணுமே முத்தா மாறிட்டே இருந்துச்சான். And all his tears began to turn into pearls. பார்த்து இவனுக்கு ஆசை அடங்கல. So when he saw that, he became very greedy. இன்னும் முத்துக்களை வாங்கணும்னு ஆசைப்பட்டான். So he wanted to get more pearls. இந்த கதை எப்படி முடியுதுன்னு கேட்டா, Now how did the story end? ஒரு நாள் இந்த கப்பை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தானா. One day this man was having this cup and was shedding tears. அந்த கப்ல அந்த முத்துக்கள் பெருகிட்டே இருந்துச்சாம். So the pearls were increasing in that cup. ஆனா எப்படி தெரியுமா? You know how? தான் கையில கத்தியோட தன்னுடைய மனைவியினுடைய மரித்த சடலத்தோட அவளை குத்தி அவன் மனைவி இழந்து போனேனே அழுதுட்டு கிடந்தானா. So he had a knife in his hand with his beloved wife slain body in his arms, crying that he has lost his wife. எவ்வளவு உண்மை இது. See how true it is. பண ஆசைன்றது நம்மளை எந்த எல்லைக்கு கொண்டு போயிடும். This love of money can take us to any boundary. நாமளா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். We have to control it. இது போதும்பா, This is enough. இது போதும், This is enough. இதுக்கு மேல வேணாம். Beyond this I don't need. இதுல சந்தோஷமா இருக்க பழகிக்கிடுவோம். I will practice to be happy with this. நீங்க கண்ட்ரோல் பண்ணல, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். If you don't control it, it will control you. அதுக்கப்புறமா நம்ம எந்த சந்தோஷத்தையும் அடையவே முடியாது. And then you cannot attain any happiness. நம்முடைய வாழ்க்கையில அதனால தான் இந்த ஞானி இவ்வளோத்தையும் சம்பாரிச்சு பிடிச்சி ஒரு ஜெபம் பண்ணார் தெரியுமா? ரொம்ப நல்ல ஜெபம் அது. That's why this wise man, after earning all these things, he made a prayer. நீதிமொழிகள் 30:8. Proverbs 30:8. அவர் சொல்லுகிறாரு, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. Remove far from me vanity and lies, give me neither poverty nor riches. 9ஆம் வசனத்துல verse 9, ஒருவேளை நான் அதிக ஐஸ்வர்யத்தை பெற்று, 9ஆம் வசனம் போடுங்க. 9ஆம் வசனத்துல, நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும். feed me with food convenient for me, lest I be full and deny you and say who is the Lord, or lest I be poor and steal and take the name of my God in vain. அன்றைய காலையில் நம்ம எப்படி நம்ம ஒரு திருப்தியாக வாழணும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். So this morning we are learning how to live with contentment. 4 காரியத்தில் திருப்தி இருக்கணும். We should have contentment in 4 things. முதலாவது, நமக்கு நாம அனுபவிக்கிற சந்தோஷங்கள்ல ஒரு அளவும் ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கிறது நல்லது. So first we should have this contentment or limitation in our fun. ரெண்டாவது, திருப்தி கொள்ள வேண்டியது நாம
அறிந்து கொள்ளுகிற அறிவு, ஃபெமிலியாரிட்டியில் ஒரு திருப்தி வேணும். And next ஃபேம் சாரி, நம்முடைய புகழ்ச்சியிலேயும் பிரபலத்திலேயும் நமக்கு ஒரு திருப்தி வேணும். we should have a contentment with our fame. மூன்றாவது, நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவில் நமக்கு ஒரு திருப்தி வேணும். Next we should have contentment in a familiarity. நாலாவது, நம்முடைய செல்வத்தில் நமக்கு ஒரு திருப்தி வேணும். Next we should have contentment in our fortune. கர்த்தர் நம்மளை திருப்திக்கு நேராக நடத்துவாராக. May the Lord lead us towards contentment. இந்த பகுதி இன்னும் எவ்வளோ நாள் தியானிக்க போகிறோன்னு தெரியல, பட் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நடத்துறது அப்படியே பேசிடுறேன் நான். I don't know how long we're going to meditate on this passage, but I'm just speaking whatever the Lord leads me. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசினதை நாம் ஏற்றுக்கொண்டு இதில் நம்ம வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. Today let us accept what the Lord has spoken with us and live with that so that the Lord may lead us. நீங்கள் இப்போ அதனால் இப்போ கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு இப்போ நான் இப்போ இருக்கிற நிலையில் நீ அடுத்த 60 வருஷம் வாழட்டுமா? So you may ask me a question, Pastor, shall I live in the present stage, in the current stage for the next 60 years? அப்போ எனக்கு வந்து எந்த முன்னேற்றமே இருக்கக்கூடாதா? So should I not have any kind of progression? அப்படி நான் சொல்லலை. I don't say so. மாமிசத்தின்படி நடத்தப்படாம கர்த்தருடைய ஆவியினாலே நீங்க நடத்தப்படுங்கன்னு சொல்றேன். I tell you, don't be led by flesh but be led by the Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். All who are led by the Spirit of God are called the children of God. விருப்பத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். It is God who gives us desires. அவரே செய்கை உண்டாக்குவார். And he will also make it to prosper. விருப்பத்தை கர்த்தர்ட்ட கொடுங்க. Give your desire to God. அவர் உங்களை விருப்பங்களை ஆளுகை செய்யட்டும், நடத்தட்டும். Let him rule and lead your desires. நம்மளை எங்க கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரோ அதற்கேற்ற தரிசனங்களையும் விருப்பங்களையும் தருவாரு. அதை மாத்திரம் பின்பற்றுங்க, அவரை விட்டுறாதீங்க. The Lord will give you the desires and the visions for what he has called us. So you have to follow him alone. நம்முடைய இன்பங்களா இருக்கலாம், It might be our fun and pleasures. நம்முடைய பிரபலமா இருக்கலாம், It might be our fame. நம்முடைய ஞானமா இருக்கலாம், It might be a familiarity. நம்முடைய ஐஸ்வர்யமா இருக்கலாம். It might be a fortune. கர்த்தர் எந்த லெவல்ல நம்மளை கொண்டு போக விடுறாரோ அதுல நீங்க நடங்க, அதுல திருப்தியா இருங்க. You walk and go and be satisfied in whatever level the Lord takes you. எது வந்தாலும் கர்த்தாவே இது உம்மிடத்திலிருந்து வந்தா நான் ஏற்றுக்கொள்றேன். So whatever comes to me, Lord, if that comes from you, then I will accept it, Lord. அப்படி ஒரு மனப்பான்மையோடு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். When you go with that mindset, the Lord will bless you. அதை ஆண்டுகொள்ள, அதை கட்டுப்படுத்த கர்த்தர் பலனும் தருவார். The Lord will give you strength to rule over it and also control it. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார். The blessing of the Lord gives us riches and he will have no sorrow with that. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். Lord, our loving God, give us grace to live a content life. போதுமென்று சொல்லுகிற மனதுடைய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று வாசிக்கிறோம். Lord, we read godliness with contentment is great gain. அப்படிப்பட்ட ஆதாயங்களை எங்கள் வாழ்க்கையில காண பண்ணும். Lord, help us to see such kind of great gain in our life. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, In our personal life, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, in our spiritual life, குடும்ப வாழ்க்கையில, in our family life, உலக வாழ்க்கையில, in our worldly life, பொருளாதார வாழ்க்கையில, in our financial life, சமுதாயத்துல in our society. நீர் எங்களை எந்த நோக்கத்தோடு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை பிடித்துக்கொண்டு உம்முடைய தரிசனத்தை பின்பற்றி உம்முடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் முன்னேறி உம் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தார். Give us grace to know the calling and the purpose for which you have called us, to hold on to it, to go according to the vision, and Lord, be successful in that. எங்களை மகிழ்விக்கிறது நீர்தான் ஆண்டவரே. Lord, it is you who makes us rejoice. எங்களை ஞானவான்களாய் மாற்றுகிறது நீர்தான். It is you who makes us wise. எங்களுக்கு பேரையும் புகழையும் கொடுக்கிறது நீர்தான். It is you who gives us fame and familiarity. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது என்று வாசிக்கிறோம். Lord, we have read that all the riches and honor comes from you. எங்களுடைய திராணியை அறிந்து நீர் எங்களுக்கு தருகிறீர். Lord, you give us according to our ability. நீர் எங்களுக்கு தருகிறதில் திருப்தி உள்ளவர்களாக இருக்க கிருபை தார். Give us grace to be content with what you have given. நீர் கொடுக்கிறதற்கு வேண்டிய கிருபையையும் கூடவே சேர்த்து வழங்குகிறீர். Lord, you also add grace along with the thing that you give us. அதில் நிலைத்திருக்க பண்ணும். Give us grace to remain in that. நாங்கள் பின்பற்றி செல்லுகிற எதுவுமே உம் சித்தத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடாது. உம்முடைய ஆலோசனைக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் வெளியே இருக்கக்கூடாது ஆண்டவர். Lord, anything that we follow should not be beyond your will or beyond your plans or purpose, Lord. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். Lord, keep each and every one of us. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. பூரண கிருபை உண்டாயிருக்கு. Let your perfect grace uphold us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். நாளைக்கு